திரை மாயை மீது இருக்கிற ஒரு மத போதைக்கு எந்த அளவும் குறைவில்லாத அது கவலையும் அவநம்பிக்கையும் ஒரு வகையில் சலிப்பும் தருகிறது. அப்படி என்ன தமிழகம் வளர்ந்து விட்டது என்கின்ற கேள்வியை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நாம் தமிழகம் தொழிலில் வளர்ந்து விட்டது. இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு செல்கின்ற இளையர்களின் எண்ணிக்கை, மாணாக்கர்களின் எண்ணிக்கை முதலிடத்தில் தமிழகம் இருக்கிறது. இந்தியாவிலேயே நகர்மயப்படுத்தப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. சாலைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம். இணையவழி தொடர்புகளும் இணையவழி நுகர்வுகளும் அதிகமாக இருக்கிற, இப்படியெல்லாம் தேசிய புள்ளி விவரங்களில் தமிழகம் முன்னதாக நிற்கிறது என்கின்ற அந்த ஒரு யதார்த்தத்தையும், உண்மையான இந்த யதார்த்தம், இந்த இளையர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, சமூகத்தை பற்றின, அரசியலை பற்றின, அரசியல் சமூக இயங்கியல்களை பற்றின, நாம் நடந்து வந்த நெடும் பாதையின் வரலாறு பற்றின அறிதல்களும் புரிதல்களும் கொண்ட ஒரு தலைமுறையாக இருக்கிறதா என்றால் அப்படி இருப்பதாக தெரியவில்லை. அதுதான் இந்த பேரிடருக்கு முதல் காரணம் என்றும் நான் நினைக்கிறேன்.